ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம சூப்பராக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு செவ்வாழைப்பழமும் 2 வீட் பிரெட்டும் எடுத்திருக்கேன். ஓல் வீட் பிரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த செவ்வாழையை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நான் ஹனி சேர்க்கலை, சுகர் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். அந்த ஸ்மாஷ் பண்ணோம் இல்லையா பனானா, அதை இந்த பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு பனானா போதுமானதாக இருக்கும் 2 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு. நான் குட்டி பனானா தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய பிரெட் பனானானா கண்டிப்பாக உங்களுக்கு 4 ஸ்லைசஸ் கூட ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் 2 ஸ்லைஸ்லையுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது டக்குன்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் 2 ப்ரெட்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஃபில்லிங் இந்த மாதிரி இருக்கும். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சு அதில் லைட்டாக நான் பட்டர் தேய்ச்சிருக்கேன். ஆயில் கூட ஸ்ப்ரே பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் காஞ்ச பின்னாடி இந்த ப்ரெட்டை அப்படியே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நான் ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம் அதிகம் வச்சுட்டேன், அதனால இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் கரெக்டாக எடுத்துட்டேன். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சூப்பரான சாண்ட்விச். அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணி 2 பீசஸாக நம்ம டிஃபனில் பேக் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஃபைபர் ரிச், சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ரீஃபைன் சுகரும் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.